அவளுமா ராசாத்தியக்காக்கு பயந்துட்டு ஓடிட்டா. நேத்து வந்து வீரமா வசனம் மட்டும் பேசிட்டு போறா. பயந்து ஓடினவ எதுக்கு இப்படி வந்து வீரமா பேசணும்? என்னதான் நடக்குது ஒண்ணும் புரியலையே. இந்த குழந்தை அப்படிலாம் பயந்து ஓடுற டைப் கிடையாதே. என்ன எப்படிலாம் மிரட்டிட்டு கிடந்தா? அவளும் பயந்து ஓடி இருக்கானா? என்னவா இருக்கும்? ராசாத்தியக்கா சொல்ற மாதிரி அவியலால தான் பயந்து ஓடிட்டாவளா? இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? மைனியும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க அவ. ராசாத்தியக்காவும் அவரை பில்டப் பண்ணியாவ. இத நம்ம அவளுவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். பேசாம அவளோட போய் பார்த்து ஃப்ரெண்ட் ஆகி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அப்பதான் நிம்மதியா இருக்கும். செல்லம்மா வாங்கக்கா. என்ன செல்லம்மா பண்ணிட்டு இருக்கா? ஒன்னும் இல்லக்கா, ரூம்குள்ளேயே சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கேன். உட்காருங்கக்கா. செல்லம்மா எதுக்கு ரூம்குள்ளே வாக்கிங் போயிட்டு கிடக்கா? வெளியே வந்து வாக்கிங் போக வேண்டியதானே? இனி இந்த வீடு ஃபுல்லா நம்மளுக்கு தான். நேத்து மைனி பேசின பேச்சு கேட்டால, எனக்கு என் தம்பியும் தம்பி பொண்டாட்டி இருக்காவன்னு அவட்ட சொன்னாவ. அப்புறம் எங்க அண்ணனுக்கு நானும் என் குடும்பமும் இருக்கோன்னு சொன்னாவ. அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல அவளு வேண்டவே வேண்டான்னு மைனி முடிவு பண்ணிட்டாவ. அதனாலதான் அவட்ட அப்படி சொன்னாவ. ஏக்கா எல்லாம் சரிதாக்கா, ஆனா அவ சவால் விட்டுட்டு போனாலே. ஆவ கிடக்கா பொறாமையில சவால் விட்டுருப்பா. இல்லக்கா, பிள்ளைய பத்தி எடுத்துட்டு வருவேன்ல சொன்னா. அதுக்குள்ள நம்ம இங்கேருந்து போயிருவோம்ல சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவளு போக மாட்டாளுவக்கா. மறுபடியும் வந்துருவாள் தான் தோணுது. அப்படிதான் சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிருக்காளுவே. ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போனாதானே அவளும் வருவாளுவே. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அவளும் இங்க மறுபடியும் வரவும் மாட்டாளுவே. ஏக்கா உங்களை பார்த்து என்ன அவ்வளவு பயமா? எதுக்கு பயப்படியாளுவே? செல்லம்மா நான் என்ன சாதாரண ஆளா? என்னைய பார்த்தா பயம் இருக்காதா என்ன? அவளுவ கண்ணுல விரல விட்டு ஆட்டுற தைரியம் என்னைய தவிர வேற யாருக்கு இருக்கு? அதனாலதான் என்னைய பார்த்து பயப்படியாளுவே. சரிக்கா, ஆனா அந்த குழந்தை நேத்து வந்து பேசினதை பார்த்தா பயந்த மாதிரியே தெரியலையே. ரொம்ப திமிரால சவால் விட்டுட்டு போனா. அந்த திமிர்லாம் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பாத்துருவோம் செல்லம்மா. கொஞ்ச நாள் தான். போன இல்லாம கஷ்டப்பட்டாதான் அவளுக்கு தெரியும். இப்பவே கஷ்டப்பட்டு தான் கிடக்கா. அதனாலதான் இங்க இருந்து கட்லையும் ஃபேனையும் எடுத்துட்டு போனோன்னு வந்திருக்கா. மைனி பேசின பேச்சுல துண்டக்கான துணியை காணோன்னு ஓடிட்டா. ஆமாக்கா, தினமும் புருஷனுக்கு சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும். அதை வச்சு அவ கட்டில் வாங்கிட முடியாது, ஒரு ஃபேன் கூட வாங்கிட முடியாது. ஆமா செல்லம்மா, ஏன் அந்த சம்பளத்தை வச்சு தினமும் சாப்பிட்டு வாடகை கொடுக்கவே அவளால முடியாது. இதுல மாசமா வேற இருக்கா. எப்படி நல்லபடியா பிள்ளைய பத்தி எடுத்துட்டு வாரான்னு நம்மளும் பாப்போம். ஆமாக்கா பாப்போம். ஏக்கா, என்ன தம்பி, காபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? என்னக்கா நீ மட்டும் ஒத்தையில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா? செல்லம்மாவேங்க? அவ ரூம்ல இருப்பாப்பா. ஏக்கா உதவிக்கு அவளை கூப்பிட்டுக்கிட கூடாதா? இருக்கட்டும் தம்பி, நேத்து தான் வந்திருக்கா. சும்மா வேலை வாங்கினா நல்லா இருக்குமா? ரெஸ்ட் எடுக்கட்டும்பா, நான் பாத்துக்கிறேன். ஏக்கா உனக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான் அவளே என்னைய கூட்டிட்டு இங்க வந்தா. அவளுக்கு இப்ப என்ன ரெஸ்ட் வேண்டி இருக்கு? இருக்கா நானே கூப்பிட்டு சொல்லி. தம்பி அவளே பேரம் வந்து வேலை பாப்பா, எதுக்கு அவளை கூப்பிட்டலாம் சொல்லிக்கிட்டு? இருக்கட்டும்பா, உள்ளதான் இருப்பா. அப்படிலாம் விடக்கூடாதுக்கா. அவ இங்க வந்ததே உனக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான். இப்ப என்ன அவ விருந்துக்கா வந்திருக்கா? இரு நான் கூப்பிட்டு சொல்றேன். செல்லம்மா, செல்லம்மா, செல்லம்மா. என்னங்க என்னாச்சு? எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களை சேர்த்து கூப்பிட்டு தானே வந்தேன். திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோ? நான் அதை கேட்கல. என்ன சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தான்னு கேட்டேன். அது வாங்க, உங்க அக்கா பையல்வே தனியா போயிட்டாரு, அதனால உங்க அக்காக்கு துணையா இருப்போம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அது மட்டுமா சொன்னா? எங்க அக்காவுக்கு உதவியா இருப்பேன்னு சொன்னால. ஆமாங்க. இங்க பாரு, எங்க அக்கா தனியா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏங்க அது ராசத்தியக்காரன் அவ்வளவு கூட பேசிக்கிட்டு இருந்தேங்க. இங்க பாரு செல்லம்மா, உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது எங்க அக்காவுக்கு உதவியா இருப்பான்னு தான். இப்படியே அவியட்டியும் உட்காந்து கதை விடுறதுக்கு இல்ல. எங்க அக்காவை எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது. வீட்டு வேலை மொத்தத்தையோ நீ தான் செய்யணும் சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? நானா? ஆமா நீ தான் செய்யணும். சரோஜாவும் குழந்தை இருக்கும்போது நான் பாத்திருக்கேன், எங்க அக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டா, சும்மாதான் இருப்பா. இப்போ அவ இல்லைன்னு உடனே எங்க அக்கா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு மேல எங்க அக்கா எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லா வேலையும் நான் செய்யறேன்னு நீ தான் இழுத்து போட்டு செய்யணும் சொல்லிட்டேன். இல்லக்கா, இவதான் நீ இங்க வேலை செய்யணும். நீ வேலை செய்யறத நான் பார்க்க கூடாதுக்கா.
செல்லம்மா அதெல்லாம் நல்ல வேலை செய்வா. என்ன செல்லம்மா செய்வாள்ல, அதுக்காக தானே என்னை கூட்டிட்டு வந்தா. ஆமாங்க, வேலை செய்ய. வேற எதுக்கு உள்ள போய் கிடந்த எவ்வளவு நேரம்? எங்க அக்கா உன்னை கூப்பிட்டு வேலை சொல்லுவான்னு நினைச்சியோ? இல்லங்க, ராசத்தி அக்கா கூட பேசிட்டு இருந்தேனா, அதனால நேரம் போறதே தெரியல. இங்க பாரு, வெட்டியா நீ உட்காந்து கதை விடுறத நான் பார்க்க கூடாது. அதே மாதிரி எங்க அக்கா உட்காந்து வேலை பார்க்கறதையும் நான் பார்க்க கூடாது. எங்க அக்காவை ஒரு வேலையும் செய்ய விடாம நீயே எல்லா வேலையும் செஞ்சு எங்க அக்காவை ராணி மாதிரி பாத்துக்கிடணும். சரிங்க. சொல்றது புரிஞ்சுதா? மாட்டை பாக்குறதுல இருந்து இந்த வீட்டை பாக்குறதுல இருந்து சமையல் வேலையில இருந்து எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். ஏன் கடைக்கு போனாலும் நீ தான் போயிட்டு வரணும். இதுக்காகவே பயந்துட்டு நான் என் வீட்டுக்கு வந்தேன். திரும்பி வந்தா இந்த கிழவியும் அதே மாதிரி வேலை சொல்லுது. நானே இங்க ராசாத்தி அக்கா கிடக்காம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க என்னடானா இப்படி ஒரு ட்விஸ்டால இருக்கு. இப்போ என்ன செய்ய? ஏக்கா, நீ சொன்ன வேலையை மட்டும் இல்ல, நீ சொல்லாத வேலை எல்லாத்தையுமே அவ செய்வா. நீ மாட்டை பாலை மட்டும் கறந்து விக்கிற வேலையை மட்டும் பாரு. மத்த வேலை எல்லாத்தையும் அவ பாத்துக்கிடுவாக்கா. ஏங்க, அது எப்படி மத்த வேலையை என் தலையில கட்டினே எப்படி? என்ன ரெண்டு பேரும் இங்க இருக்காவல்ல, ஆவியலுக்கும் பாதி வேலையை பங்கு வச்சு கொடுங்க. இங்க பாரு செல்லம்மா, எங்க அக்காவை நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டானே நீ கிளம்பி வந்தா. நீ எதுக்காக அவிய செய்யிட்டோம் இவிய செய்யிட்டோம் இளம்படியா? இல்லங்க, ஒருத்தியால எல்லா வேலையும் செய்ய முடியாதுல்ல, அதனாலதான். உங்க அக்காவும் மாமாவும் மட்டும் நான் ஒத்தையில கூட வேலை பார்த்துருவேங்க. எனக்கு ஒரு கஷ்டமே இல்ல. இன்னொரு குடும்பமும் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதான் பாதி வேலையா அவியலையும் செய்ய சொல்லிட்டு இருக்கேன். செல்லம்மா தூத்து பெருக்கி அள்ளியது பெரியங்க செஞ்சிருவா. ராசாத்தி சமையலுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவா. மைனி பாத்திரம் வளர்க்கறது காய்கறி நறுக்கிறதுலாம் இப்போதைக்கு நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஏக்கா, இதுக்கு மேல நீ செய்யக்கூடாது, இவ செய்வா. இங்க பாரு செல்லம்மா, இது நம்ம வீடு மாதிரி நினைச்சு எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு இதுக்கு மேல செய்யணும். எங்க அக்காவை கஷ்டப்படுற மாதிரி எந்த வேலையும் நீ செய்ய விடக்கூடாது. என்ன சொல்றது புரியுதா? எங்க அக்காவை நல்லா பாத்துக்கிட்டதுக்காக தான் நீ அங்க இருந்து என்னைய கூட்டிட்டு இங்க வந்திருக்கா. மனசுல நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்கா வீட்டுல வேலையை பாரு. மைனி வீட்டுக்கு வேலைக்காரி வச்சிருந்தா ராசாத்தி அக்கா சொன்னாவ, அவ என்னன்னா? ஏன் அவ தலையில எல்லா வேலையும் கட்டிட்டு நீ ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறியோ? வேலைக்காரிலாம் எங்க அக்கா வீட்டுல கிடையாது. தம்பி கொஞ்ச நாள் வச்சிருந்தோம். இப்போ அந்த குழந்தை வேற வீடு பார்த்துட்டு போனால, அதனால இவளும் போயிட்டா. சரிக்கா, வேலைக்காரி வச்சு எதுக்கு நீ சம்பளம் கொடுக்கணும்? எல்லாத்தையும் செல்லமா பாத்துக்கிடுவா. ஐயோ, இந்த மனுஷ வேற எல்லாத்தையும் செல்லமா பாத்துக்கிடுவாங்க. ரூமுக்குள்ள இன்னும் ரெண்டு பேர் இருக்காளுல, கூப்பிட்டு வேலை சொல்ல வேண்டியதானே? எந்த பக்கம் போனாலும் நம்ம தலை மட்டும் தான் கடந்து உருளுது. இது என்ன செய்ய? உள்ள போய் அவியலுக்கு பாதி வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு வந்துருவோமா? ஆனா செய்வாப்ல என்னன்னு தெரியலையே. ராசாத்தி அக்கா இங்க ராணி மாதிரி இருக்கலாம்னு சொல்லி தான் கூப்பிட்டாவ. வேலைக்காரி இருக்கா, அவளே எல்லா வேலையும் செஞ்சுடுவான்னு சொன்னாவ. இப்ப என்னடானா மொத்த வேலையை என் தலையில அள்ளி தட்டியாவ. செஞ்சா உடம்பு வேறும், செய்யலன்னா என் புருஷன் என்னைய பிச்சிருவாரு. நான் வேற அவரை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி நாடகம் ஆடி கூட்டிட்டு வந்தேன். வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன செய்ய? ஏக்கா, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதக்கா. எல்லாத்தையும் செல்லமா பாத்துக்கிடுவா. நீ தைரியமா விட்டு வேலை சொல்லு. செய்ய மாட்டேன்னு சொன்னா எனக்கு போனடி. சரி தம்பி. சரிக்கா, நான் தோட்டத்து வரைக்கும் போய் மாமாட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி தம்பி, போயிட்டு வா. செல்லம்மா, ஒழுங்கா எங்க அக்கா சொல்ற வேலை எல்லாத்தையும் முடி. உள்ள போய் படுத்து கிடந்தா திரும்பி வந்து பார்க்கும்போது டென்ஷன் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டேன். நானே பாத்துக்கிட்டீங்க. உங்க அக்காவை போய் தொட்டில்ல படுக்க சொல்லுங்க. என்னது தொட்டி இல்லையா? எங்க அக்காவை கிண்டல் பண்றியோ? ஐயோ இல்லங்க, வாய் தவறிட்டு. தொட்டில் இல்லங்க, கட்டில். மனசு வருத்தத்துல இருக்கவள போய் படுக்க சொல்லுங்க. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டீங்க. எங்க அக்காக்கு எப்போ படுக்கணும்னு தோணுதோ அப்ப போய் படுப்பா. நீ போய் வேலையை பார்ப்போ. சரிங்க, எல்லா வேலையும் நானே பாத்துறேன். மைனி என்ன வேலைலாம் பண்ணணும் மைனி? செல்லம்மா பாத்திரம் அந்தால கிடக்கு வெளியே. அத முதல்ல கழுவி எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள அடுக்கி வை. சரி மைனி, முடிச்சிட்டு வரேன். செல்லம்மா பாத்திரத்தை விளக்கி முடிச்சிட்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா விளக்கிட்டு வா. சரி மைனி. இந்த பொம்பளை சரியான ஆளுதான். எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கு. என் புருஷன் சொன்ன உடனே என்ன மாதிரி நீ வேலையாவது? ஏன் ராசாத்தி அக்கா பிரியங்காலாம் இங்க தண்டமா சோறு தின்னுட்டு தானே கிடக்காவ? அவியிட்ட வேலையை சொல்ல வேண்டியதானே? நம்மள பார்த்தாதான் இதுக்கும் இலக்காரமா இருக்கு, இது மருமகளுக்கும் இலக்காரமா இருக்கு. பாத்துக்கிட்டே அவியல் வேலை. மம்மி என்ன பிரியங்கா? மம்மி எல்லா வேலையும் செல்லமா சித்திக்கிட்டே சொல்லிட்டாங்க.
அவரே சொல்லிட்டாரு. நான் கூட நான் என்ன பண்ணி வேலை செய்ய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதுக்கு மேல கவலையே இல்லை, நம்ம ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போதைக்கு வெளியே மட்டும் போயிடாத பிரியங்கம்மா, அப்புறம் வேலை சொல்லியே கொண்டுருவாவ. எல்லா வேலையும் முடிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் வெளியே போலாம். சரியா? ஓகே மம்மி. அந்த செல்லம்மா நல்லா வேலை செஞ்சு சாவட்டும். அவளுக்கெல்லாம் இதுவும் வேணும் என்னமும் வேணும்.